ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பாருங்கள், வாழைத்தண்டு தான் நான் பொரியல் பண்ணுறேன். இன்றைக்கி நான் ஊர்லேருந்து எனக்கு வாழைத்தண்டு வந்தது. நம்ம மரத்துலேருந்து தண்டு எடுத்து கொடுத்துருந்தாங்க. பாருங்கள், இந்த மாதிரி இது பழ வாழைத்தண்டு, நல்ல நார் நிறைய இருந்தது. உங்களுக்கு ஃபைபர் சத்து கூட, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இது மாதிரி மெல்லிஸாக அது பாருங்கள், நார் எப்படி வருது பாருங்கள். ஸோ அப்படியே நார் வந்து நடுவில் இருந்து அப்படியே நம்ம விரலால் சுற்றி சுற்றி எடுத்துடலாம். லேஸாக அரிஞ்சிக்கோங்க. அரிஞ்சிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி மோர் கொஞ்சம் விட்டு அதில் நான் இந்த மாதிரி பொடியாக அரிஞ்சு போட்டிருக்கேன். எவ்வளோ வெள்ளையாக இருக்குது பாருங்கள். வாழைத்தண்டு கருக்காமல் நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிச்சை இருக்கிறத இந்த குச்சி வச்சு ஒரு சுற்றினீங்கன்னா அதில் நார் வந்துடும். தண்டை மட்டும் எடுத்துகிட்டு நாரை நீங்கள் தூக்கி போட்டுருங்க. வெந்நீர் வச்சுருக்கேன். இது வந்து அதில் அந்த மோரில் இருந்தது இல்லைங்களா, அந்த வாழைத்தண்டு எடுத்து இதில் போட்டுட்டு ஒரு துளியூண்டு நம்ம இது போட்டுக்கலாம், மஞ்சள் பொடி. அப்போ மஞ்சளாக இருக்கும் கொஞ்சம், அது பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். மஞ்சளும் நம்ம உடம்புக்கு சேரும், அதனால தான். இந்த மாதிரிங்க கடலப்பருப்பு நான் தாளிச்சிட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா தாளிச்சிட்டு மிச்சம் இருக்க அந்த தண்ணியை வந்து என்னென்னா சூப் பண்ணிடுவேன். சூப்பராக இருக்கும் வாழைத்தண்டு சூப்பு. உங்களுக்கு பாருங்கள், பைத்தம்பருப்பு வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் அழிஞ்சாப்பில் ஆகிடுச்சு பைத்தம்பருப்பு, அதனால். ஆனாலும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு உதிரியாக. நான் வேக வச்சு வச்சதுனால சூப்பராக இருக்கும். இது நல்ல சுட சுட சாதத்தில் நெய் போட்டு இந்த பொரியல் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.